காதல் திருமணம், கலப்பு திருமணத்திற்கு வீட்டோட வாஸ்து காரணமா? காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் வீட்டோட வாஸ்து காரணமா? வாஸ்துன்ற புற காரணம். இயல்பு காரணம்னு ஒன்று இருக்குது, புற காரணம். அக காரணம் புற காரணன்ற மாதிரி அக காரணத்தை வந்து இயல்பாக இருக்கிறது. ஒருத்தரோட ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதாங்க நடக்கும். அந்த வீட்டில் வந்து இருக்கிறவங்க, கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் இருக்கும். அந்த ஜாதகத்தில் இருக்கிற குறைவு அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதை தடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த வாஸ்து எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாஸ்துங்கிறது என்னென்னா, பஞ்சபூதங்கள், அஷ்டத்துக்கு பாலர்கள், நவகிரகங்கள், இது மூணும் சேர்ந்தது வாஸ்து. இது மூணும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, வசதி, அதாவது சௌகரியமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது மற்றும் அமைப்பாக இருக்கிறதுன்னு இந்த மூணு விஷயத்தை அதில் இருக்கும். வாஸ்து அமைப்போடு இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வசதியாக இருக்கணும், சௌகரியமாகவும் இருக்கணும். சில பேர் வாஸ்துன்னு சொல்லிட்டு ஏடாகூடமாக சௌகரியத்தெல்லாம் கெடுத்து வச்சுப்பாங்க. சௌகரியங்களை கெடுத்துக்கிறது பேர் வாஸ்து கிடையாது. அதெல்லாம் இப்போ ஒரு வாழை இலை விரைச்சி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த பக்கம் வந்து அகலமான இருக்கும், இந்த பக்கம் தலைப்பகுதி இருக்கும் லெஃப்டில். ஏன்னாக்கா இங்கே போய் நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுற பொருளை இங்கே வச்சிங்கன்னா இப்படி போய் எடுக்க வேண்டியது. இது அசௌகரியம்னு பேர். இப்படி எடுக்கிறது சௌகரியம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது மாதிரி ரேராக யூஸ் பண்ணுறது தான் அடிக்கடிக்கடி இருக்குது. இப்படி அதுதான் சௌகரியத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி இதே போல தான் இந்த வாஸ்துக்கு பின்னாடி இந்த நவகிரகங்கள்லாம், பஞ்சபூதங்கள், அஷ்டபாலர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நவகிரகங்களை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஜாதகம் சம்மந்தப்பட்டது இல்லையா? அதனால் நவகிரகங்களை இதுக்கு எப்படி சம்மந்தப்படுத்தனா, ஒரு வாஸ்து கட்டம், ஒரு வீட்டை வந்து 9 பகுதியாக 9 கட்டமாக போட்டுருவோன்னு வச்சுங்களேன். நவகிரகங்கள் கோவிலில் பார்த்துருப்பீங்க, 9 பகுதியாக இருக்கும். இதில் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, மேற்கு அது சனீஸ்வரனோட பகுதி. மேற்குக்கு வடக்கு பகுதி, வடமேற்குன்னு சொல்லக்கூடியது கேதுவோட பகுதி. மேற்குக்கு தெற்கு பகுதி ராகுவோட பகுதி. இந்த 3 பகுதியில் இருக்கிற அந்த 3 கிரகமும் இந்த காதல் திருமணம், கலப்பு திருமணத்துக்கு காரணமான கிரகங்கள். காதல் திருமணம், கலப்பு திருமணத்துக்கு காரணமான கிரகங்கள். இதில் நாகதோஷம் சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவால் நாகதோஷங்கள் ஏற்படும். சனி பகவானால் கலத்திர தோஷம் ஏற்படலாம். இந்த 3 கிரகங்கள் 7ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருந்தா அல்லது 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தா காதல் திருமணம், கலப்பு திருமணம் அல்லது திருமண தோஷங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை, கட்டாயம்னு வச்சுக்கலாம். இதில் அதிகமாக யார் பாதிப்பான்னு பார்த்தீங்கன்னா, காதல் திருமணத்துலேயும் கலப்பு திருமணம் ஆயிடுறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரே இனத்தில் காதல் பண்ணாமல் ஜாதி மாறியும் மதம் மாறியும் பண்ணலாம். அப்போ ஜாதிக்கு ஒன்று, மதத்துக்கெல்லாம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இதுலேயும் கீழ்நிலை ஜாதி, மேல்நிலை ஜாதியெல்லாம் பிரித்து வச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் இதில் கொடுக்கும். ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வு தாழ்வை காட்டுறது இந்த சனி பகவானாக இருக்கும். மதத்தில் பெரிய மதமாக இருக்கக்கூடிய 2 விதமான மதங்களை காட்டக்கூடியது கிறிஸ்தவ மதம், இஸ்லாம மதம்னா அதில் ஒன்று ராகு, ஒன்று கேதுவாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ராகு பகவான் வந்து கொஞ்சம் ஒழுக்கமானவன் கிடையாது. ராகு பகவான் ஒழுக்கமானவன் கிடையாது, அழகானவனும் கிடையாது. இந்த ஜாதகத்தில் இதெல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா, இப்போ ஒரு மிதுன லக்னம் இருக்குன்னு வச்சுக்கலாம். 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ஆட்சி பெற்று பலமாக 7லேயே இருக்கார். அப்போ வரப்போகிற கணவர் வந்து ரொம்ப யோகியமானவராகவும் அற்புதமானவராகவும் இருப்பார்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவரோட ஒரு ராகு சேர்ந்து இருக்காருன்னு வச்சுங்களேன் 7ல், குரு சண்டால தோஷமாயிடும். அது பேர் குரு சண்டால தோஷமானதுனால அவர் வந்து உங்களை விட அழகு குறைஞ்சவங்களும், உங்களோட ஜாதியிலையோ மதத்திலையோ இனத்திலையோ குறைஞ்சவங்களாகவும் இருப்பாங்கன்னு அர்த்தமாயிடும். இதுதான் கலப்பு. அப்போ இந்த ராகு பகவானால் திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள்லாம் ஏற்படுறதுக்கோ அல்லது கொஞ்சம் உங்களுடைய நிலையில் குறைபாடுகளெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற கிரகங்கள்லாம் ஒரு சுபாவத்துக்கு இருக்கும். ராகு கேதுக்கு வந்து அதில் சேரும்போது அந்த சுபாவம் கெட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு, சனி ராகு கேதுவால்.
அப்போ இந்த ராகு பகவான் வந்து வாஸ்துப்படி இல்லைனால வீட்டுக்குள்ளே இருக்க வஸ்து, அதாவது வாஸ்துனா என்னன்னா, நான் மேற்கு திசை சொல்லிட்டேன். மேற்கு, தென்மேற்கு, வடமேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பகுதி அமைப்பாக இல்லைன்னா அவங்களுக்கு காதல் திருமணம், கலப்பு திருமணம் அந்த வீட்டில் படுக்கிறவங்கள, முக்கியமாக அந்த இடங்களில் படுக்கிறவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு அர்த்தம். எப்படி குபேர மூலையிலையும் வாயு மூலையிலையும் வர்ண பகுதியிலையும் படுக்கிறவங்களுக்கு ராகு பகவான் சரியில்லாதவங்கள அந்த வீடுங்களில் சரியில்லாமல் இருக்கும். அப்படி சரியில்லாத போகிறவங்களுக்கு அவங்களுக்கு காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடக்கும். இதை நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது சில பேரை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படின்னாக்கா எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னாக்கா இந்த ராகு பகவானை வச்சு கண்டுபிடிக்கலான்னா அந்த வீடு சுத்தமாக வச்சுருக்கிறாங்களான்னு பார்க்கணும். ரிசப்ஷன்லேருந்து உள்ளுக்குள்ளே லிவிங் ஹாலில் இருந்தே வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடு சுத்தமாக இருக்குதான்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆக போகிறவங்க படுக்கிற இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். கல்யாணம் ஆகிறதுக்காக காத்துட்ருக்கிற ஆணு பெண்ணு அந்த வயசுக்காரங்க, கல்யாண வயசில் இருக்கிற காரணங்க அவங்க வந்து படுக்கிற போது சுத்தமாக இருக்கணும். தலகாணி சுத்தமாக இருக்கணும், பாய் சுத்தமாக இருக்கணும், பெட்டு சுத்தமாக இருக்கணும், பெட்ஷீட் சுத்தமாக இருக்கணும், அலமாரி சுத்தமாக இருக்கணும், அந்த வீடு அந்த ரூம் வரைக்கும் சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். சுத்தம் குறைஞ்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம், கலப்பு திருமணம் நடக்கத்தான் வாய்ப்பு அதிகம். 99% ராகு பகவானால் அலங்கோலமான வீடுகள் இல்லை, அலங்கோலமான வீட்டு பகுதியில். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கிச்சனுக்கு அதிகாரி யார்? ஒய்ஃபு. அப்போது கிச்சன் அலங்கோலமாக இருந்ததுன்னா அந்த ஒய்ஃப் வந்து நோயாளியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். கிச்சன் அலங்கோலமாக இருக்குமேனால் அந்த இடம் அது நோயாளி. அந்த 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 சமையல் பண்ணுறவங்க ஒருவேளை நாங்கள் சமைக்கிறதே இல்லைங்க, கிச்சனுக்கே போகிறது இல்லைங்க, வேலைக்காரமாக தான் வச்சு சமைக்கிறோம், சமையல்காரமாக தான் வச்சு சமைக்கிறோம். அலங்கோலமான கிச்சன் வச்சுக்கிற சமைக்கிற அந்த சமையல்கார லேடியுமே வந்து நோயாளியாக தான் இருப்பாங்க. அது வந்து பவித்திரமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தத்துக்கும் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் பாதிப்பு இருக்கும். அதே போல் வீடு எவ்வளோ அலங்கோலமாக வச்சுருக்கிறோமோ வரப்புற இந்த ராகுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான், 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு தான் அவங்க படுக்கிற இடம் அந்த மாதிரி இருக்கும். அவங்கள கல்யாணம் பண்ணும்போது வரும்போது ஒழுக்கக்கேடான போதைக்கு அடிமையான சனி பகுதி மேற்கு பகுதி கெட்டு போயிருந்ததுன்னா அவனுக்கு கல்யாணம் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு வரப்போகிறவன் குடிகாரனாவோ போத வஸ்துக்கு அடிமையானவளாவோ ஒழுக்கக்கேடாவோ இப்படிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆக வீடோட சுத்தம் உங்களோட கல்யாணம் ஆக போகிறவங்களோட வாழ்க்கையை மாற்றும். அதேமாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா நீங்கள் இனிமேல் விதி அமைப்பில் அப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த வீட்டோட பகுதியும் வாஸ்துவையும் அப்புறம் அங்கே இருக்கிற வஸ்துக்களையும் சுத்தமாக பவித்திரமாக வச்சுக்கிட்டா அவங்களோட இயல்பில் கொஞ்சம் மாற்றத்தை கூட நீங்கள் காணலாம். அவங்களோட இயல்பிலே நீங்கள் மாற்றத்தை காணலாம். முதல் நோக்கம் மற்றும் முதல் குணல் முற்றும் குணலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கும்போதே தெரிஞ்சிடும் அது எப்படின்னு. ஒருத்தவங்க பொண்ணு பார்க்க வராங்க, ஒருத்தவங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னா அந்நேரத்துக்கு நீங்கள் வந்து கிடுகிடுன்னு போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அவங்க வரப்போகிறாங்க நாளைக்குன்னா அந்நேரத்துக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அந்நேரம் ஏன் சரி பண்ணணும்? வாழ்நாளில் எப்போவுமே சரியாக வச்சுருக்க வேண்டியது தானே. எப்போவுமே சரி, எப்போ வேணாலும் அலாட்டாக இருங்களேன், வருவாங்க. சுத்தத்துக்கு வெறும் மகாலட்சுமி மட்டுமே வருவா போவான்னு அர்த்தம் கிடையாது. வாழ்க்கைக்கு துணையாக வரப்போகிறவங்களோட வாழ்க்கையுமே அப்படித்தாங்க இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய படுக்கை அறை, உங்களோட பொதுவாக வீடு பவித்திரமாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. நோய் இல்லாமல் இருக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம், ஒழுக்கக்கேடு இல்லாமல் இருக்கலாம். வரவங்களும் அதே மாதிரி வருவாங்க. நன்றி, வணக்கம்.